ஹலோ மக்களை, வெல்கம் ப்ளஸ் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாம் நேபாளில் கேபிட்டல் சிட்டியான கத்மாண்டுவில் தமிழ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ இந்த கத்மாண்டு எடுத்தால் வந்து இதுதான் கேபிட்டல். ஸோ இங்கே வந்து 1.5 மில்லியன் ஜனத்தொகை இருக்குது. ஸோ மொத்த நேபாளையும் எடுத்தால் 30 மில்லியன் பீப்புள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற தமிழ் அப்படின்னு ஏரியாவில் வந்து செம்ம வைப்ரண்ட் சூப்பரான டூரிஸ்ட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேருந்து வந்து எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கும் வந்து ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட், க்ளோத்திங் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல எனக்கிட்ட காசு கிடையாது. முதல்ல போயிட்டு ஒரு மணி எக்ஸ்சேஞ்சை பிடிச்சி காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிம் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகணும். ஸோ போகிற வழியில் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. பணக்காரன் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், சிம் கார்டு எடுத்து வந்திருக்கேன். ப்ரைஸஸ் இருக்குது. அவங்க வந்து சிம்மை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மெயினாக 2 சிம் இருக்குது. ஒன்று என்செல், அடுத்தது என்டிசி அப்படின்னு. ஸோ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறவங்களாக இருந்தால் என்டிசி யூஸ் பண்ணுங்க. அங்கே வந்து கொஞ்சம் கவரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த சிட்டி இந்த டூர்ஸ் போகிறதுக்கு வந்து நீங்கள் என்செல் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். டேட்டா பேக்கேஜும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ சிம் கிடச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட போகணும். இங்கே வந்து தக்காளி அப்படின்னு ஒரு ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து தாலி மாதிரி, தாலி தான் ஆக்சுவலி, தாலி தான் இவங்க தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷாப் வந்து நிறைய இருக்குது. பட் அதில் வந்து ஃபேமஸான அந்த தக்காளின நேம்லேயே ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம போக வேண்டியிருக்கு. அதை வந்து சிம் வந்ததுக்கப்புறம் தான் தேடிட்டு போகணும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க செட்டப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் செட்டப் ஆனதுக்கப்புறம் சிம்மை போட்டுக்கிட்டு நம்ம போகலாம். ஓகே, செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த பக்கம்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த சிட்டி. கேஃபே அப்படின்னு ஒரு கேஃபே வந்திருக்கேன். ஸோ இவங்களோட தாலி ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி கிடையாது, தாலி தான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வந்து அப்புறமா சாப்பிட்லாம். ஓகே, இதுதான் தாலி அவங்களோட. சூப்பராக இருக்குதா? ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு போகிற வரல எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, சாப்பிட்டேன். சாப்பாடு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பாடும் நல்லா தான் இருக்குது. பட் குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கேட்டால் திருப்பி கொடுப்பாங்க. ஓகே, நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது இங்கெல்லாம். முதல்ல வந்து நம்ம போகிறது வந்து ஸ்வயம்பு டெம்பிள், அதாவது மங்கி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் நான் ஒரு டாக்ஸி எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா வந்து பத்தாவோ அப்படின்னு ஒரு டாக்ஸி ஆப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதில் வந்து ஈஸியாகவே நீங்கள் ஓலா ஊபர் மாதிரி தான் ஈஸியாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருக்குது. பைக் வேணும்னா பைக்கும் எடுக்கலாம், இல்லைன்னா டாக்ஸியும் போட்டு போகலாம். நம்ம வந்தாச்சு மங்கி டெம்பிள். இங்கே பாருங்க எவ்வளோ மங்கி இருக்குன்னு. முதல்ல இது இருக்கு பாருங்க ஃபுல்லா. ஸோ வாங்க ஒரு ரவுண்டு போகலாம். சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. சூப்பரில் இது எவ்வளோ குரங்கு இருக்குன்னு பாருங்களேன். நாய்களும் வருது, குரங்குகளும் வருது எல்லா பக்கமும். இப்போ வந்து நாம் ஸ்வயம்புநாத் டெம்பிள், அதாவது மங்கி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே இங்கே எக்கச்சக்கமான குரங்குங்க இருக்குது. ஸோ மனுஷங்களை விட நல்லாவே இருக்காங்க, நிறைய இருக்குது குரங்குங்க. ஸோ இதோட இப்போ நம்ம இருக்கிற ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 மீட்டர் ஆல்டிடியூடில் இருக்கும். அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்கும். ஸோ கொஞ்சம்
மூச்சு வாங்குது. 365 ஸ்டெப்ஸ் இருக்குது இதில் ஏறத்துக்கு. அப்படியே மேலே ஏறி போனால் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குல்ல. ஒரு ஃப்ளைட்டு வேறு போகுது, இங்கே போகுது. ஸோ இப்படி தான் இருக்குது. சரிங்க, நம்ம மேலே போயிட்டு மிச்சத்தை பேசுவோம். பிளேசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க இங்கேருந்து எப்படி சிட்டி விளங்குது அப்படின்னு. செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க பாருங்கண்ணே. ஆனால் இந்த சீசன் இப்போ நான் வந்திருக்கிறது டிசம்பர், இங்கே வந்து வின்டர். ஸோ இங்கே பாருங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்து ஸ்கையெல்லாம் வந்து வேறு லெவல் அழகாக இருக்குமா, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குமா. டூரிஸ்ட் வந்து குறைவு தான், பட் இந்த சீசனில் வந்து நீங்கள் கத்மண்டு இப்படி சுற்ற வரீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு சீசன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்களேன் நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்கினேன். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. மேலேறி வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், ஓ இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்தூபா. ஓகே, ஸோ இது வந்து 2000 வருஷத்துக்கும் வந்து கூட பழமையான ஒரு ஸ்தூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து மானவதேவா அப்படின்னு ஒரு அரசர் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு 5th செஞ்சுரியில். ஸோ இது பில்ட் பண்ண முன்னாடி இங்கே வந்து ஒரு லேக் இருந்ததாகவும், அந்த லேக் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகினதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு தாமரைப்பூ வந்து பெரிய தாமரைப்பூ வந்து அதாவே மலர்ந்ததாகவும் சொல்லிட்டுதான். அண்ட் இந்த இந்த இதோட மீனிங் ஸ்வயம்புநாத் அப்படின்றத மீனிங் வந்து செல்ஃப் கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தாமரைப்பூ இருந்த இடம் தான் இந்த ஸ்தூபா இருக்குது. இப்போது இந்த ஸ்தூபா இருக்கிறது வந்து அந்த தாமரைப்பூ இருந்த இடத்துல தான் இதை கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த வைப் வந்து வேறு லெவலில் இருக்குது. மனசுக்கு வந்து அப்படியே, ஏன்னா காற்றடிச்சுக்கிட்டு இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, வெயிலும் இருக்குது. இங்கே பாருங்களேன் குரங்கு இருக்குது. குரங்கா தான் இங்கே எல்லா இடமுமே குரங்கு தான்யா. ஸோ இந்த இதுக்கு வந்து சொல்கிறது வந்து போரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்படி சுற்றிக்கிட்டே போகிறாங்களாம். அது வந்து அவங்க கல்ச்சரல் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு போக முடியும். நம்மளும் சுற்றலாம், யார் வேணாலும் வந்தால் சுற்றலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றலாம். ஸோ இது மொத்தமாக அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த பக்கம் வந்தால் திரும்பி என்ட்ரி இருக்குது. அந்த பக்கம் தான். ஸோ இது அப்படியே சுற்றுறது வந்து இவங்க கல்ச்சரில் ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து இங்கே நேபாள் வந்து ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால இந்த டெம்பிளை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு டெம்பிளாக வந்து இவங்க கருதுகிறாங்க. இது வந்து இவங்களோட ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு டெம்பிள். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா, நேபாள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அந்த இது புத்திசம், அது இந்த தமிழா முஸ்லீம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்துட்டு பாருங்கள். இந்த ஃபுல்லாக வந்து 360 டிகிரியில் வந்து ஃபுல்லாக ஒரு வியூ இருக்குது. ஸோ நீங்கள் மொத்த டவுனையும் வந்து சிட்டியும் வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம் வேணும்னா. நான் காமிக்கிறேன் அந்த பக்கம் போயிட்டு. ஸோ இருங்க, கொஞ்சம் க்ரௌடு. இப்போ வந்து டைம் கரெக்டாக 3:30 ஆகுது. ஸோ இங்கே பாருங்கண்ணா எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது இந்த பக்கம். இப்படி எல்லா இடமுமே கடைங்க தான் இருக்குது. செம அழகான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டாச்சூஸ் இருக்குது குட்டி குட்டி. செம்ம வைபாக இருக்குது. நாய்ங்க இருக்குது, குரங்குங்க இருக்குது, புறா இருக்குது. பாருங்கண்ணா நிறைய புறா இருக்குது இந்த பக்கம்லாம். அந்த புறாங்கெல்லாம் யாருக்கும் பயமும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாச்சூஸ். செம்ம அழகு இல்லை? இங்கே பாருங்க குட்டி ஸ்டாச்சூஸ் எவ்வளோ அழகுன்னு பாருங்களேன். இவ்வளோதான் இருக்குது, விரல் அளவு தான் இருக்குது. பாருங்க கணேஷா இருக்காரு, கிருஷ்ணர் இருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல இவங்க எல்லாத்தையும். புத்தா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் வாங்க. டாப் நாச் செம்ம வைப் இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் செம்ம அழகுங்க, சான்ஸே இல்லை. இந்த மாங்க் 2 பேர்லையும் வந்து ஒருத்தர் ஸ்ரீலங்கன், ஒருத்தர் வந்து நேபாளி. பட் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரில் நல்லா சிங்கள பேசுகிறாங்க. பேசிட்டு தான் இருந்தோம்.
வீடியோஸ் எல்லாம் பெருசாக அவங்க அப்படி எடுக்கலை. பட் ஃபாரினில் வந்து இருக்கிற எங்கூர் பாஷையை வந்து சிங்களன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்களே வந்து போய் கொஞ்ச நாளில் வந்து பாஷையை மறந்துட்டாங்க. நேபாளி வந்து அங்கே படிச்சுட்டு நல்லாவே சிங்களம் பேசுகிறாரு. சூப்பர். ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்ம இல்லை? ஸோ இது வந்து குட்டி குட்டி ஸ்தூபா. அண்ட் இதில் வந்து இந்த ஒவ்வொரு மேலே வந்து புத்தா ஸ்டாச்சு இருக்கு. அண்ட் கீழே வந்து ஒவ்வொரு கடவுள்களோட ஸ்டாச்சூஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான். இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? இந்த பக்கம் வேறு லெவல் வைப்ல இருக்குங்க. கடையெல்லாம் சூப்பர். அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு டெம்பிள் இருக்கான். அது வந்து ஸ்ரீலங்காவில் 2015 இருந்த பிரசிடென்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பூகம்பம் வந்து அது இடிஞ்சு போயிருச்சான். ஸோ அதை வந்து ஃபுல்லாக கட்டி கொடுத்துருக்கிறது வந்து மைத்ரிபால சிறிசேனா அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் ஸ்ரீலங்காவில். அவர் தான் கட்டியிருக்காரு. நம்ம அந்த பக்கம் போகலாம், அப்புறம் பார்க்கலாம் போயிட்டு. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு புத்திஸ்ட் புத்தா சிலை இருக்குது. அண்ட் செம கல்ச்சர் ஷாக் இருங்க. ஏன்னா ஸ்ரீலங்காலெல்லாம் வந்து இப்படி பக்கத்தில் போய் இப்படி எல்லாம் கையெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. பட் இங்கெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே காமன் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அங்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஸ்ரீலங்காவில் அதெல்லாம் எடுக்கவே முடியாது, ஃபோட்டோவே எடுக்க முடியாது பக்கத்தில் போயிட்டு. ஸோ தட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பக்கம் தான் அந்த ஸ்ரீலங்கன் டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படின்னு அந்த பாரு இங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மங்கீஸ், குட்டி குட்டி மங்கீஸ். யாருமே எதுக்குமே பயமில்லை, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கம்மா. ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்காங்க. ஐயோ அசால்ட்டாக இருக்குங்க, செம்ம பெருசு. மேலில் பாஞ்சுது செத்தான் சிவனாடி. எல்லாம் மாதிரிலாம் இது அவ்வளோமே சிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். எங்கே இருக்குது அதுக்கு இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன். டைம் வேறு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கட்ட இடம்லாம் இருக்குது இதில். ஸோ அப்படியே கிளம்பி போயிடலாம். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்படி உட்காந்துட்டு இருந்தாலே போதும். அப்படியே மனசெல்லாம் சும்மா அப்படியே அலை பாயுது. உள்ள அலை பாயாமல் இருக்குது, கூலாக இருக்குது. நான் பார்த்தேன் இங்கே வந்து சிலவங்க உள்ளே வந்து எச்சி துப்புறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரில இது வந்து கல்ச்சரில் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இல்லையா அப்படின்றது. பட் நீங்கள் வந்தால் அந்தந்த மதத்துக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகே. ஸோ இந்த பக்கமும் ஒரு அவுட் இருக்குது, எப்படியும் போகலாம். ஸோ அந்த பக்கமும் போயிட்டு அப்படியே அவுட் பண்ணலாம்னா. ஸோ அந்த பக்கம் போயிட்டு அவுட் ஆகுறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய கடைங்க இருக்குது. வேணும்னா நீங்கள் எங்கேயும் திங்ஸ் வாங்கிக்கலாம். செருப்பு கழட்டிட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ என்னன்னு தெரில, ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க சில இடத்துல. இப்போ இங்கிருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. சான்ஸே இல்லையா? கிளைமேட் தரமோ தரம். ஃபைனலாக பார்த்துங்க, இறங்க போகிறோம். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக சிட்டி தான். ஸோ இதோட இந்த விளக்கம் முடிச்சிருவோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until I see you next time. Tada, bye bye. Have a great day.